அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, பேஸ் ட்ரிபிள் ஆல்டர் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச போகிறோம். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் அதை பற்றி சொல்ல அடிக்கடி கேட்டிருக்காரு கால் பண்ணி. சரி ஏங்க எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அப்புறம் நம்ம நாங்கள் புதுசாக சொல்லதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் சொல்லதுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியுதுங்க, நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, அவர் கேட்டதுக்காக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஐசி வச்ச போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் போர்டாக இருந்தாலும் சரி, இது எல்லா போர்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். அது எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கண்ட்ரோல் டைப்பில் வர போர்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பேஸில் வந்து 3 ரெஜிஸ்டர் போட்டிருக்கோம், 2 டிஸ்க்கு போட்டிருக்கோம். அது இதேமாரி நாங்கள் படம் வரைஞ்சிருக்கிறோம், படத்தில் காட்டுறோம் பாருங்கள். பேஸுக்கு 3 ரெஜிஸ்டர் இருக்குங்களா, அதேமாரி இங்கே பாருங்கள், பேஸுக்கு 3 ரெஜிஸ்டர் போட்டிருக்கோம். அந்தமாரி ஒரு சில சர்க்யூட்டில் வந்து 1வது 3வதும் 5K6 போட்டிருக்கோம். அதுக்கு பதில் நீங்கள் 10K போட்டுக்குங்க, அப்போ தான் வந்து ஆடியோ அடைக்காமல் இருக்கும். சென்டரில் வர ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5K6லேருந்து 47K வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 33K அதுக்கு கீழே வரப்போ பேஸ் வந்து ஹார்டாகிட்டே போகும். 33Kவுக்கு கீழே வரப்போ, 33Kவுக்கு மேலே போகிறப்போ பேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு சென்ட்ரல் ரெஜிஸ்டருக்கு மட்டும். அதேமாதிரி இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 473 யூஸ் பண்ணுறீங்கன்னா 473க்கு ஆப்போசிட்டாக 103, 223, 333 யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து 223 யூஸ் பண்ணால் ரெண்டுமே 223 யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே 333 யூஸ் பண்ணலாம். அந்தமாதிரி யூஸ் பண்ணுறப்போ அதில் பேஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பேஸை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து இந்த மாடலுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி சிங்கிள் டிஸ்க் அடிச்சு வர மாடலும் அதே தான். இந்த ரிஜிஸ்டருக்கு அதே தான். இந்த ரிஜிஸ்டர் வந்து வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் பண்ணி பார்க்கல, நீங்கள் பண்ணி பாருங்கள். 333, 223 இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரிஜிஸ்டரில் வர வேல்யூ வந்து மேலே சொன்ன மாதிரி மாற்றிக்கோங்க. இந்தாண்ட 10K, சென்டரில் வரது 5K6லேருந்து 47K வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு சில ஆம்பு போர்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரிசல்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எல்லா போர்டுக்கும் எல்லாமே மேட்ச் ஆகி நம்ம சொல்ல முடியாது. ட்ரிபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2 டிஸ்க் இருந்தாலும் சரி, சென்டரில் ஒரு டிஸ்க் இருந்தாலும் சரி, சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து 2 டிஸ்க்கு இதில் சொல்கிறேன் பாருங்கள். 222 யூஸ் பண்ணலாம், இல்லை 332 யூஸ் பண்ணலாம், 472 யூஸ் பண்ணலாம். அதாவது இது இந்த டிஸ்க்கு வந்து 222லேருந்து 332 வரல அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், 472 வரல அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். 2 பக்கமும் சேமாக மாற்றிக்கிங்க, இல்லை முன்ன பண்ணி மாதல அவங்க விருப்பம். 2 பக்கம் சேமாக மாற்றினா ட்ரிபிளை கூட்டி குறைக்கிறப்போ உங்களுக்கு ஈவனாக ஏரியா இருக்கும். அதனால் 2 பக்கம் சேமாக போட்டுருங்க. 222னா 222, இல்லைனா 332னா 332, 472னா 472 இந்தாண்டி சேமாக போட்டுங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1K அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த பேஸுக்கு சொன்ன மாதிரியே தான் ட்ரிபிள் வந்து ஹார்டாக இருக்கும். 1Kவிலேருந்து நீங்கள் மேலே அதிகமாகிட்டே போக ஒரு 10K வரைக்கும் போய்க்கலாம். 1Kவிலேருந்து ஒரு 4K7, 5K6, 6K8 இந்த மாதிரி போகிறப்போ இந்த ட்ரிபிள் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். 1K வரப்போ கொஞ்சம் வாய்ஸ் வரும் ட்ரிபிள் ஏற்றக்குள்ள. ஆனால் ஒரு 4K7, 5K6, 6K8, 10K அந்த மாதிரி வரல ட்ரிபிள் நல்லா அப்படியே சன்னமாக இருக்கும். அந்தமாரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே கான்செப்ட் தான் இதுக்கும். இதோட தெளிவாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து புரியாத ஒரு சில நண்பர்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோவை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, இந்த ஆடியோ ஃபீல்டு சம்மந்தமான வேலை செய்கிற நண்பர்களுக்கு வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அந்த வீடியோ அமையும். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.